கபடி மேட்ச்க்கு பிளான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பசங்க. மேட்ச் ஆரம்பிக்கும் போது அதுக்காக கேப்டன்ஸும் பிளேயர்ஸும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. 1 2 3 4 5 இவர் தான் கேப்டன். 5 உங்க டீம் பேர் என்னடி? 6 அசினோனி 7 ஏய் ரவுண்ட் அண்ட் மீட்டிங் போடு. அசினங்களா ரவுண்ட் மணி ஆங்கி எடுப்பான் பார்த்து நின்றுங்க. அதான் சொல்லுவேன் ஆங்கி எடுத்தோமா டப்புனு ஒரு டேஸ் அடிக்குள்ள ஏதோ சாடுறீங்க வெளியில் பாயிண்ட் வந்துடுவேன். நான் கபடி ஆட போறோம். நாங்க ஆடுறத எடுத்து அனுப்புதோம் தெரியும். என்னடே பண்ணுதியா வாமப்பா. எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கபடி விளாடுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. வார்ம் அப்லாம் முடிச்சுட்டு அது டீம் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ டீம் 2 டீமும் இறங்குவாங்க. இப்போ எங்கள் பசங்களை பாருங்கள், ப்ரோ கபடி ஸ்டைலில் பண்ண மாதிரி பண்ணுறாங்க. ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறாங்க பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்க்க. ப்ரோ கபடியெல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எங்கள் ஸ்கூல் கபடி பிளேயர்ஸ் விளாடுறத பாருங்கள். இன்னும் குட்டி குட்டி ப்ராக்டிஸு, குட்டி குட்டி வார்ம் அப்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கேம் பிளானிங் நடந்துகிட்ருக்கு. யார் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கேன். ரொம்ப நேரமாக அப்படி தான் நினச்சிட்ருக்கேன். இவர் தான் மலையரசன். இவர் தான் மிஸ்டர் கபடி பிளேயரா. இப்போ மேட்ச் ஆரம்பிச்சுட்டு கிருஷ்ணா தான் ரைடு போயிருக்காப்ல. ஃபர்ஸ்ட் ரைடில் எத்தனை பாயிண்ட்னு பார்ப்போம். 3 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வந்துட்டான் கிருஷ்ணா. 3 இப்போ ரைடு வர்றது அக்ஷய் தர்ஷன். இவர் வந்து நல்ல பிளேயர். இவர் எப்படி பண்ணுதாருன்னு பாருங்க. அக்ஷய் தர்ஷனை பிடிச்சி தூக்கிட்டாங்க. இப்போ செகண்ட் ரைடு போயிருக்காப்புல கிருஷ்ணா. ஒரு பாயிண்ட் எடுத்து வந்துட்டான். அடுத்து யார் வரான்னு பார்ப்போம். அருண் உட்காந்து எடுத்தா நல்லா இருக்கு. குத்துதான் லோனா வந்துடும். இப்போ
பாயிண்ட் உள்ள வர போனால் பிடிச்சிக்கலாம்ல ஈஸியாக. இப்போ ரைடு போயிருக்கிறது கணபதி. இவன் நல்ல ரைடு பண்ணுவான், செம்மையாக விளாடுவான். நானும் விளையாடுவேன், சுபிக்கு தெரியாது விளையாடும் போது. நான் அங்கே ஊரில் விளையாடுவேன். இப்போ பி டீம்லேருந்து ஒருத்தர் வந்திருக்கான், வந்தால மாட்டிக்கிட்டான், பிடிச்சிட்டாங்க அவனை. இப்போ யார் போகிறான்னு பார்ப்போம் ரைடு. சைடு சேஞ்ச். ஆமாம் இப்போ ஏ டீம்லேருந்து கிருஷ்ணா ரைடு போகிறாப்புல. ஆமாம் 10 பாயிண்ட். கிருஷ்ணா தான் ரைடு போகிறான். ஆமாம், இல்லை சுபி ரைடு போனால் அவ்வளோ பேர் வந்துடுவான். ஆமாம் நல்லா ரைடரு. நீங்கள் சொன்னீங்கல்ல அப்படி சுற்றி வரணுன்ட்டு, அவன் அதை அழகாக சுற்றி அப்படி வந்துடுவான் லைனை ஒட்டி. அவன் முதலே வெளியாண்டான். அவன் சுபியேருந்து தொட பார்த்தான். யார் அவுட்டு? லைன் போடுறாங்க. கபடி சூப்பராக விளாடுறதுனால अफसोस नहीं जो तेरे लिए सादर से महफूज रहे तेरी आन सदा चाहे जान ये रहे ना रहे. अब ये और साइड वाला இருக்கு. இவளே ரொம்ப ये आउट है गाना पड़े कभी रंग तेरा जिस्म से निकल के खून कहे. இவன் தான் சுபிராஜ், நல்ல பிளேயர், எல்லா ஸ்போர்ட்ஸும் நல்லா விளாடுவான், சேட்டை பயங்கரமாக பண்ணுவான். இவனை மேய்க்கிறதுக்கு 3 டீச்சர்ஸ் வேணும். அது டிஓட்டை மனு கொடுத்துருக்கோம், சீக்கிரம் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கும். இப்போ ரைடு போயிட்டுருக்கிறது மணிகண்டன், இவனும் நல்லா விளாடுவான். எத்தனை பாயிண்ட் எடுத்து வரான்னு பார்ப்போம். இப்போ ரைடு வந்திருக்கிறது மிஸ்டர் சேட்டை சுபிராஜ் அவர்கள். என்ன பண்ணுதான்னு பார்ப்போம். ரொம்ப தீவிரமாக விளாடுதான், பாயிண்ட் எடுத்துருவான்னு நினைக்கேன். இதுக்கு அவனு 2 பாயிண்ட் எடுத்து வந்துட்டான். அடுத்து ரைடு போகிறது திரும்பியும் மணிகண்டன் தான். இந்த இப்போ எத்தனை பாயிண்ட் எடுக்கான்னு பார்ப்போம். இந்த லைனை மிச்சம்ல உள்ள வந்துட்டோமா, அதனால் போனஸ் 1 பாயிண்ட் கிடைக்கும். அது 7 பேர் இருந்தால் தான் போகும், 7-6 பேர் இருந்தால். இல்லடா லாபி இல்லடா இல்லடா இந்த லைன் தொட்டல அவுட் ஆகும். வீடியோ எடுத்து இல்லை, ஒரு ஆளை தொட்டுட்டு ஆமாம் ஒரு ஆளை டச் பண்ணிட்டு தான் நடந்து போகலாம், வெளில நடந்து போகலாம். அக்கா நீங்க கபடி விளையாடுவீங்களா அக்கா?
அடுத்து மறுபடியும் சுபிராஜ் வந்திருக்கான். மாட்டிக்கிட்டான். 2 பேரும் சேர்ந்து பிடிச்சி வச்சுக்கிட்டாரோட. சார் மூவ்மெண்ட் ஸ்பீடு இருக்கலாடி சார். 2 பேரும் சேர்ந்து பிடிச்சிட்டாங்களாம். அதனால சூப்பர் டேக்கலாம் 2 பாயிண்ட்ஸ் கேட்காப்ல. ரெண்டு பேர் இருந்து பிடிச்சா சார் கூட ஒரு பாயிண்ட். சூப்பர் டாக். ஒரு கப் பிடிங்க ஒரு நீ ஆமா அவன் லைன் பக்கத்துல நின்னு அடிச்சான். இல்ல வாய் மட்டும் தான். இப்போ திரும்பியும் கணபதி ரைடு போயிருக்கான். எத்தனை பாயிண்ட் எடுத்து வரான்னு பார்ப்போம். ஒரு ரைடு வந்துருக்குது அக்ஷய் தர்ஷன். எத்தனை பாயிண்ட் எடுக்கான்னு பார்ப்போம். இருக்குது 2 பேர் தான். ஒரு பாயிண்ட் எடுக்கான்னு நினைக்கிறேன். பாஸ் பண்ணி தான் எடுக்க. ஆமா பாஸ் பண்ணி என்ன பண்ணுதான்னு பார்ப்போம். அப்பதான் எடிட் பண்ண நல்லா இருக்கும். ஒவ்வொரு ரைடையும் விட்டு எடுக்கேன். இங்கே ரைடு வரும்போது இங்கே ரைடு வரும்போது பண்ணிட்டு இருக்கான். அசின் பேர்றான். இது வந்துட்டான் சுபிராஜ். டைவை பாருங்க, மங்கி டைவ். சரியான டைவ் அடிச்சான் இப்போ சுபிராஜ். வீடியோ எடுத்து முடியா கைகுடி. வெரி குட். அஸ்வின் ரைடு போயிருக்கான். சூப்பராக ஆடும். அவன் கேப்பு பார்த்து போவான். எப்படி போவான் இப்படி டக்குனு மூமெண்ட்ஸ் கொடுத்துறாங்க. இவன் எல்லாத்துக்கும் மாட்டிடுறான். ஐயோ பாப்போம். அவன் மாட்டிட்டு அவனை போட்டு தள்ளி உள்ள போட்டாங்க. அடுத்து யார் வரா இப்போ போவோம். ஓகே முடிஞ்சு. இப்போ வந்து சைட் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சைட் சேஞ்ச் பண்ணி அடுத்த ரவுண்டு. அது எதுக்கு 1+1? அது இந்த டீமுக்கு முடிஞ்சிட்டலாம். அதனால கொடுப்பாங்க 3 பாயிண்ட். இப்போ 20 நிமிஷம் முடிஞ்சிட்டோம். ஆமாம் சைடு இந்த பக்கம் வந்துடுவாங்க. ஒரு பாயிண்ட் வித்தியாசம். அவங்க 16 15. மேட்ச் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. 16-15. இப்போ சைட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன நடக்குன்னு பார்ப்போம். அந்த குட்டி பையனை ரைட் அனுப்பு. ஒரு ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் யார் ரைடு வரா? ஆமா ஒரு ரைட். யார் ரைடு போகிறான்னு பார்ப்போம். இங்கேருந்து யார் போகிறா ரைடு? அக்ஷய் தர்ஷன் போகிறானா? யார் போகிறான்னு பார்ப்போம். ஆமாம் அவன் தான் போயிட்டுருக்கான். அக்ஷய் தர்ஷன் ரைட் பண்ணிகிட்டு இருக்கான். பாயிண்ட் எடுக்கணும் இல்லை மாட்டுறானான்னு பார்ப்போம். அக்ஷய் தர்ஷன் நல்ல போயிட்டான். போனஸ் போர்டில் இருந்தோம். யார் கால் படிச்சா? பாபு கால் பட்டுன்னு நினைக்கிறேன். அவனை உள்ள விடுங்கடி. மாட்டிக்கிட்டான். அக்ஷய் தர்ஷன் மாட்டிக்கிட்டான். நெக்ஸ்ட் யார் வரான்னு பார்ப்போம். அங்கே இருந்து கணபதி ரைடு வந்திருக்கான். இப்போ சூப்பர். போனஸ் போட்டானா போடல. அக்ஷய் தர்ஷன் அவுட் ஆகி வெளியே வந்து உட்காந்துருக்கான் பாருங்கண்ணா. கபடி செமையாக விளையாடுதாங்க பசங்க. இந்த டீம்ல 3 சப்ஜெக்ட் அவுட்டா. ஒரு பாயிண்ட் எடுத்து போயிட்டான். முடியாது. இப்போ சுபிராஜ் போகிறான். பைசா வாங்கிட்டோம். லஞ்சம் வாங்கிட்டியோ? சுபிராஜ் ரைடு போயிருக்கான். எத்தனை பாயிண்ட் எடுத்து வரான்னு பார்ப்போம். எடுத்துட்டு வந்துட்டாரா? அதில் மாட்டிக்கிட்டான். எத்தனை கோடி? பாபு வந்து சும்மா தான் படுத்தான். இப்போ கிருஷ்ணா ரைடு வந்திருக்கான். ஒரு பாயிண்ட் எடுத்து போயிட்டான். மனுஷன் ஆட தெரியாது. மனிஷ் அவுட் போயிட்டான். இப்போ யாரோ ஒருத்தர் ரைடு போயிருக்கான். அவனும் மாட்டிக்கிட்டான். எல்லாம் மாட்டெல்லாம் செய்தானோ? இல்லை எல்லாரும் அவுட் ஆகி வராங்க. டுபி ரைடு வரா. 2 பேர் இருக்காங்க. பிடிக்காங்கன்னு பார்ப்போம். லைன் போடல போயிட்டான். அடி போடணும்ல கம்பல்சரியா? ஆமா லைனே போடலாம். அவன் போட்டான். ரைடு போயிருக்காங்க. இப்போ இங்க நின்னு பாத்துட்டு இருக்கோம். ஒரு பாயிண்ட் எடுத்து வருவானா? லைனே போடாம போயிட்டான். லைனே போடல அவன்.
லைன் போட்டான்டா பண்ணு. அம்மா போட்டான்ட்டான். மணி 11:10. மாட்டிக்கிட்டான். பிடிச்சிட்டாங்க அவனை. நெக்ஸ்ட்டு யார் வரா ரைடு? ஏக்கா சீஃப் கெஸ்ட் வந்தாச்சு. சீஃப் கெஸ்ட் கிருஷ்ணா வரான். ஒரு ஆள் தான் இருக்கான் அஸ்வின். அதனால கால்ல உள்ள விட்டுருவான்னு நினைக்கிறேன். வேண்டாம் விடு. ஓகே. சுபிராஜ் போயிருக்கான் ரைடு. ஒரு 4-5 பாயிண்ட் கொண்டு வரான்னு பார்ப்போம். சிபி கலக்குறான். எல்லாத்துக்கும் மாட்டிக்கிட்டாப்ல. வெளியே வந்தான். திருப்பி மாட்டிக்கிட்டான். சுத்தி வாடுதாங்களா? நீ விளாட மாட்டியோ? போடு. ஏம்மா முதல்லயே போய் அவுட் ஆகுது? அவன் பின்னாடி பார்க்கவே இல்லை, கனவே தான் வச்சுட்டாங்க. பாபு ரைடே போலையே. அவன் இப்போ தான் ஆறான். ஒரு அஸ்வின் வந்துடுவான் ரைடு. பிடிச்சிட்டாங்க. மணிக்கு அவுட் ஆயிடுறது. மணி கண்டிப்பாக அவுட் ஆயிரும். வந்துருன்னு சொல்லு. வரக்கூடாது அப்படி. இல்லை லைன் போட்டு வந்துடும். லைன் போட்டு வந்துரு. வந்துரு மணிஷ். மனிஷ் மாட்டிக்கிட்டான். மணிஷ் சும்மா ஓடி வர வேண்டியதுங்க. லைன் கடைக்கு இப்படி லைன் தெரியாதமா. நாங்க ஜாமான் யாரையும் போய் அவுட் ஆயிட்டு. அது பார்த்துடலாம். அனிஷ் வந்துட்டான் ரைடு. அனிஷ் உள்ள இறங்கி வாடல. உள்ள இறங்க விடல. அது வெளில போயிட்டல நீ. அனிஷ் எறும்பு தண்ணி மாதிரி இருக்காம மாட்டிக்கிட்டான். ஈஸ்வன் அங்க போயிட்டான். சுபி அந்த பக்கம் போயிட்டான். அவன் ரொம்ப உள்ளதான் விளாட்னான். மேட்டாக்கெல்லாம் விளாட்னான். ஸ்ரீ தர்ஷன் போகிறான் ரைடு. சொல்ல முத்த எல்லாம் உள்ள இறங்கி ரைட் ஆகிறோம்மா. உங்க டீம் சரியில்லை. நீ போறியா ரைடு? ஒரு வெளிவா சந்தோஷ் ஆடுவோம். அங்கதான் வந்துட்டான். கிருஷ்ணா அவுட் ஆயிட்டான். சுபி அடுத்து கணபதி ரைடு வந்திருக்கான். என்ன பண்ணுதான்னு போவோம். சந்தோஷ் அவுட் ஆயிட்டான். கிருஷ்ணா ரைடு வந்திருக்கான் இப்போ. சுபி ரைடு போயிருக்கான். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். சுதின் ஒரு பாயிண்ட் எடுத்து போயிட்டான். இப்போ யாரு? கணபதி தான் ரைடு வந்திருக்கான். மேட்ச் முடிஞ்சிட்டு கணபதி டீம் வின் ஆகிட்டு சுபி டீம் தோத்துட்டு 38-19. சார் எனக்கு ஒரு 30 பீட் தரலாம். நான் ஒரு ஆர்ஜினல் அடிச்சுக்கேன். எல்லாத்துக்கும் எடுப்போம். ஆர்ஜ் ஐ அம் ஆர்ஜ். நான் எங்கள் டீமில் அது எடுத்தாது. நான் இப்போ கேர்ள்ஸ்க்கு த்ரோ பால் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்படி விளாடுறாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டீம் சர்வீஸ் பண்ணிட்டாங்க.
8 versus 7 நடக்குது. ஆ 5 3 அங்க 3 3 இங்க 5th 5 5 5 5 5 ஓகே. இப்போ சர்வீஸ் போடுறது யாரு? சும்மா சும்மா விசில் அடிக்க நல்லா இருக்கு. நல்ல ஒரு சர்வீஸ் பாயிண்ட் வாங்கிட்டு அடுத்த சர்வீஸ் பாயிண்ட் வருதான். 8-3 8-3 தேர்ட் சர்வீஸ் போடுறா. டபுள் டச் Double டபுள் touch. டச் 4 8 5 8 இப்போ 8 சர்வீஸ். சர்வீஸ் யார் போடுறா? 5 8 நல்ல சர்வீஸ். 5 டபுள் டச் 6-8 6 8 அதனால பாயிண்ட் 8க்கு. 6 8 போடா. உங்களுக்கு சர்வீஸ் வந்துட்டு 9 ஆன் துபி நீ அரங்கிரி 8க்கு ஒரு பாயிண்ட் இருக்கும். நயன் 8 தான் ஜெயிப்பாங்க போல. நயன் போடு போடு பிடிக்காம 9-all 9-all ஆ பிடிக்காம வராதா 10-9 level 9 இது எதுல 9 10 11 10 சார் 10 11 மேல தெரியும். கட் பண்ணி எடுப்பேன். இங்க கொஞ்சம் இருக்கலாம். சூடாயிருமா தெரியும் எனக்கு மூடு நீங்க அப்படியே தந்துட்டு வரீங்க. அப்பவே எவ்வளவு சூடா இருக்கு தெரியுமா? சூடாயிருங்க. ஏன்னா ரொம்ப நேரம் ஆஃப் பண்ணி எடுக்கணும்னா அதான் சூடாயிரும். ஆமா 11-all இப்போ 11 ஆல் பாயிண்ட் 12 யார் ஜெயிக்கன்னு பார்ப்போம். 13 கல்பன்டியோ இல்லடா 14 ஏம்ல வராது. சீன் படாதவங்க கிளாஸ் தான் இருக்காங்க. போடுடா போடு போடு 14 சரியானது. அவன் கிடையாது. சுண்ணியை உமிட்டு 18 15 19 15 அதில லீடிங் தமிழும் இங்கிலீஷும் புரியாதாப்பா தூ அவா கையிலும் போடுதியா கரெக்டா வேற எங்கேயும் போடுதியா 22
15 நீங்க சொல்லுங்க 15 நீங்க அம்பர் இருக்க பாதிராடிங்க கணக்காத அடிக்க எல்லாம் சரியா இருக்கு அங்கயா நல்ல விளையாடுறாங்க. ஆ கேட்சே பிடிக்கிறாங்க. என்னாச்சு 25? அப்ப அங்க போங்க இன்னும் 2 செட் இருக்கு. பேட்டரி 2 பாயிண்ட் இருக்கு. அவங்க சர்வீஸ் உள்ள போட்டாங்கன்னா அந்த அவ கைக்கு மட்டும் போகாம இருந்தா அவங்க ஜெயிச்சாங்க. வெரி குட். பாயிண்ட் இங்க வந்துருது. பாலின் 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 ஏய் பாலிங் பாலின் பாலின் லைன் பால் லைன் பால் ஓய் அங்க போடு லைன் பால் அங்கல அங்க பால் அங்க போடு அங்கல லைன் பால் பாத்துறோம். பாலிங் லைன் பால் அச்சய் வெளிய போ. ஓய் அவே நாங்க பாத்துட்டு நல்ல பால்ல சரியான சர்வீஸ். அவன் நல்ல கேட்ச் பிடிக்கானா த்ரோ பண்ணுது. ஜெயந்தி த்ரோ பண்ணுதல கேட்ச் பிடிச்சா வரைக்கும் இவ்வளவு வீடியோ அதான் தெரியும். யூடியூப் போடலாம். சரியான சர்வீஸ். கட் பண்ணிடு இது சரி. மெதுவா போடு. எதுக்கு போடுவாங்க? இங்கே தான் பாயிண்ட். சர்வீஸ் போடுறது வந்து ஜெயந்தி நல்ல சர்வீஸ் பண்ணுவா. த்ரோ பால் சர்வீஸ் நல்லா பண்ணுவா. கேட்சும் நல்லா பிடிப்பா. கிடையாது பாயிண்ட் அங்க. அவன் மாத்திரம் தான் சூப்பராக விளாடலாம். அதெல்லாம் என்ன கொட்டில போவான் அவ்வளோ விசில் அடிக்காம இருக்கும். ஓய் நீனே சர்வீஸ் போட நீ போடு. வேற யாராவது போடு. நெட்டுக்கிட்ட அவ்வளோ போடு. எல்லாரும் சும்மா நிக்க அவன் மாதிரி தான். அம்மா சீல்டு உண்டால அம்மா ஷீல்டா? அது என்ன ஷீல்டு? வாட்டு பந்ததுல சார் நான் கப்லாண்டதுக்கு உள்ள ஏய் கேட்ச். நீ அப்படி டைவ் அடிக்க. உனக்கு குட்டி கப்பு அவனுக்கு பெரிய கப்பு. பெஸ்ட் டைவர் ஆஃப் தி மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. சார் எங்களுக்கு நான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வெரி குட். வெரி குட். உனக்கு ஒன்று நான் தருவேன். அவனுக்கு பெருசு நாளைக்கு இல்லைம்மா போட்டுச்சு அன்னைக்கு கொடுப்பேன். சனிக்கிழமை. இன்னும் எவ்வளோ போட்டி இருக்கு? 2 தான் நடந்திருக்கு. எப்பா கபடி முடிஞ்சிருக்கு. த்ரோ பால் இப்போ முடிஞ்சிடும். இன்னும் ரொம்ப ஸ்போர்ட்ஸ் இருக்கலாம். அவ்வளோ நடத்தின பிறகு தான் ரன்னிங் முடிஞ்சிருக்கு. ரன்னிங் ரன்னிங் ரேஸ்லாம் இருக்கலாமா? எல்லாம் முடிஞ்ச பிறகு ரன்னிங் முடிஞ்சிட்டு சார். கை சிட்ட அவனுக்கு ஓடுறாங்க. கலாடிச்சர் இல்லை வேற யாரோ யாரும் வராங்க. வெரி குட். கிரிக்கெட்ல இப்படி தானே கேட்பாங்க, கபடி இப்படி தானே கேட்பாங்க. ஏன் அது பக்கம் வாட்டர் பந்தயம் சார், வாட்டர் பந்தயம் உண்டுமா? எதுக்கு சும்மா சொல்லிட்டு இருக்கோம்?
இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கு. இல்லை 0 செகண்ட் ஆரம்பிக்கா. ஆமாம். 2 மேட்ச் இப்போ போகிறாங்க. ஒரு ப்ரெஸ். அடுத்து பாய்ஸ் ஹேண்ட்பால். பாய்ஸ் ஹேண்ட்பாலும் சந்தோஷ் டீம் ஜெயிச்சிட்டு. போடு. அடுத்து ஷார்ட் புட் போடுதான் சந்தோஷ். 8.60 மீட்டர் போட்டு ஃபஸ்ட் வாங்கிட்டான். அடுத்து கணபதி வந்து 8.30 மீட்டர் போட்டு செகண்டு. சந்தோஷ் வந்து சுபிராஜ் வந்து தேர்டு. இப்போ ஹை ஜம்ப் ஸ்டார்ட் ஆக போகுது. ரெடி வா கிருஷ்ணா தானே? இங்கே வந்துரு. இப்படி போ கிருஷ்ணா, இப்படி போ. ஆயிரு டிக் போட்டுக்கோ. இங்கே வா, டிக் போட்டுக்கோ. இதுலங்க ஒரு கோடு போட்டு இப்படி இங்கே வர கோடு போடு. இது டிக்குனா வா. சுஜித் டிக் அடிச்சுக்கோமா. டிக் அடிச்சுக்கோ. அடுத்து யார்? வா டிக் அடிச்சுக்கோ. இதை கையில் வச்சுக்கோ. டிக் அடிச்சுக்கோமா. டிக் அடிச்சுக்கோ. எல்லாத்தையும் வரட்டும். நாங்கள் ஸ்டாண்டர்ட் நோட் பண்ணியிருக்கோம். அது எப்படி சொல்லலாம்? திரும்ப ஜம்ப் பண்ணு. இவன் ஒரே ஹைட் தான் வைக்கணும். என்னம்மா? திரும்ப விளையாட்டு நடத்துவதற்கு அது இருக்கட்டும். அதுக்கு மேலே ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பேரை டிக் பண்ணிக்கோ. இவன் பேர் ஓகே. சின்னதாக டிக் பண்ணி இங்கே வரும். ஏய் சுபி சாமிநாதன். குட். டிக் பண்ணி. இவன் பேர் எழுது. தினேஷ் ராஜா. டிக் பண்ணி. டிக். சுதேன். குட். ஓய் ஷூ கலத்திடு. அஸ்வின். குட். பாபு. சந்தோஷ் குமார். குட். சுந்தர். குட். முசர். குட். லியோ. குட். ஓடியா. வெரி குட். சூப்பர். டிக் அடிச்சுக்கோமா. சுஜித். வெரி குட். சாமிநாதன். குட். தினேஷ் ராஜா. குட். சுதேன். வெரி குட். குட். சுடலைமுத்து. குட். அஸ்வின். பாபு. குட். சந்தோஷ் குமார். குட். சுந்தர். குட். அவுட். அவன் பேரை நோட் பண்ணி இன்ட்டு மார்க் போட்டுக்கோ. வெளியே வந்துடும். அவன் பேரை நோட் பண்ணி இன்ட்டு மார்க் போட்டுக்கோ.
மிக்கி மவுஸ் கை கொடுக்குறாங்க. கிளாப். மிக்கி மவுஸ் இல்லைக்கா, டெடி பியர். நெக்ஸ்ட் ஹரி ஹரஸ்டன். குட். அனீஸ். குட். நச்சரினாக்காவை போடச்சிடும். சுபிராஜ். ஓகே. ஃபர்ஸ்ட் கிருஷ்ணா. வெரி குட் கிருஷ்ணா, சூப்பர். வெரி குட். நெக்ஸ்ட் சுமித். வெரி குட், வெரி குட். இறக்காத இறக்காத. நெக்ஸ்ட் சாமிநாதன். குட். வினேஷ் ராஜா. குட். அஸ்வின். குட். என்னக்கா இதையா? ஆ பாபு. ஆன் பண்ணிட்டல. பட்டுனா இன்ட்டு போட்டுக்கோ. சந்தோஷ். தாவா. சுபிராஜ். வெரி குட், சூப்பர் சுபி. வா வா. ஓ வரமாட்டாங்க. சொல்லு. அவுட். ஓ அவுட். அடுத்து வா, அடுத்து. ஓய் ஓய் ஓய், உன் ஹைட்டை செக் பண்ணு, உன் ஹைட்டை செக் பண்ணு. ஆ நெக்ஸ்ட் சுனில். 3.8 வச்சிருக்கேன் இப்போ. ஆமாம் ஆமாம். ஆ குறைச்சி ஒரு பாயிண்ட் குறைச்சி. எல்லாம் அவுட் ஆகிட்ட குறைப்போம். வினேஷ் ராஜ். அவுட். எல்லாத்துக்கும் இன்டூ. ஓ இன்னும் 2 பேர் இருக்காங்க. அஸ்வின் யார் துள்ளினாலும் அவங்க ஃபர்ஸ்ட் கடந்துருவாங்க. 3.8 வச்சுக்கோ. ஆ ஆ ஆ. சுபி கரு. ஓய் ஓய் ஓய், நீ அங்கே பார்க்காத, நாங்கள் பார்த்துக்கிட்டோம். ஏக்கா இவன் ஜம்ப் பண்ணிட்டோம், இவன் ஜம்ப் பண்ணல. வா. ஒன்றும் இல்லையா? சரி குறைப்போம், குறைச்சிரும் எல்லாத்துக்கும் குறைப்போம். ம் 2 பேருமே லூஸாக படி, என்னமா டைட்டாக படிக்க விழுந்துருவான் அவன். சரி அடுத்து வா. சுனில். கிருஷ்ணா கிருஷ்ணா இந்த சைட்லேருந்து வரும், இங்கேருந்து வா. ஓய் 2 பேர் லூஸாக படி. சுனில். ஏக்கா நேரே இது ஜம்ப் பண்ண முடியாது, சைட்லேருந்து வரணும். எல்லாருமே நேரே வராங்க. சிசர் கட். ஆ கொடுப்போம், இல்லாட்டி குறைக்கணும் இன்னும். ஆ இரு ட்ரை பண்ணு. வா வா வா. வெரி குட், சூப்பர். கிருஷ்ணா.
அஸ்வின் மெதுவா மெதுவா மெதுவா. அஸ்வின் வெரி குட். சுபிராஜ் வெரி குட், சூப்பர். ஆன்சர் எப்படி செலக்ட் பண்ற இப்போ இந்த ஒரு ஜம்ப் முடியட்டும். ஃபைனல் ஜம்ப் வெனிஸ் ராஜா வெரி வா. வெனிஸ் ராஜா வெரி குட். சுபிராஜ் சுபிராஜ் வெரி குட், சூப்பர். இன்னொருத்த அஸ்வின் அஸ்வின் இன்னொருத்தர் வா. ஆமாம் விழுந்தாம்லாம். அஸ்வின் ஏக்கா இதையும் ஜம்ப் பண்ணாங்கன்னா இன்னொரு பாயிண்ட் கூட்டணும் அப்படி தானே? அரை பாயிண்ட். ஓ அவுட்மா வெரி குட் வெரி குட் வெனி சூப்பர். வெனிஸ் ராஜா அழகா தள்ளு சுபிராஜ் வெரி குட். சுபிராஜ்